புரிஞ்சிருச்சு. ஏய் ஏய் பெண்ண அந்த ரூம்ல ஒரு பயங்கரமான பேய் இருந்திருக்குமா? அதைத்தான் நான் டெய்லி பாக்குறேன்னு. போர் அடிக்குதுரி. ஏய் போ ஓவராத்தா. சாடிஸ்ட். கரெக்டா எண்ட்ல வந்து மாத்திட்டேன். டிவில இருந்து வந்து என்ன உன்னை பேய் பிடிக்க போதா? பயந்தாங்கோலி. ஏய் வீடாடி இது? ஏதோ பேய் ஒட்டுறோம் படிச்சு பட்டம் வாங்குற மாதிரி. எங்க பார்த்தாலும் பேய் புக்ஸ், பேய் டிவிடி, பேய் ப்ரோக்ராம். சமயத்துல ஒரு பேயத்தான் லவ் பண்றப்போ டவுட்டா இருக்குடி. உன்கிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் டைம் பாஸ்க்கு பண்ணல. என் நாவலுக்காக பண்ற ரீசர்ச். நான் உன்ன இதை சொல்லு. எழுதுற ஒரு மொக்க நாவல், அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய், இன்னைக்காவது என் நாவல் பப்ளிஷ் ஆகி ஊர்ல இருக்கிற எல்லா அவார்ட்ஸையும் அள்ள போகுது பார். சீரியஸா கேக்குறேன். இப்ப டிவில பார்த்தலாம் உண்மையா? உண்மை இல்லைங்கிறியா? உண்மைன்றியா? அப்படியே ஒரு பேய் வந்து கண்ணு நடக்குமாக்கும்? நடக்கலாம், நடக்கும். நானே பார்த்துருக்கேன். எங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல என் ஹாஸ்டல் மேட் தீபான்னு ஒருத்தி இருந்தா. அன்னைக்கு காலையில 4 மணி வரைக்கும் நாங்க வெட்டியா அரட்டை அடிச்சுட்டு அவ ரூமுக்கு போயிட்டா. நான் என் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவ உயிரோட இல்ல. சூசைட். தூக்குல தொங்குறவங்கள பார்த்திருக்கியா நீ? நாக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்ல என்னால தூங்கவே முடியல. திடீர்னு அவ குரல் கேட்கும். அவ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி, என்ன தொடுற மாதிரி, எப்பவும் என் ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் நைட் கண் முழிச்சு பார்த்தா அவ ஏன் பெட்ல ஏன் கால் கிட்ட அவளேதான் அப்படியே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்கா. டக்குன்னு லைட்டை போட்டா யாரையும் காணும். ஏய், நீ பயப்படல? சொல்லு. காலேஜுக்கு கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் என்னால அந்த ஹாஸ்டல்லயே இருக்க முடியல. ரூமா மாறி மாறி 2 வருஷம் கழிச்சு இப்ப இந்த வீடு தான். ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் அவளை நீ பாத்தியா? பார்த்திருக்கேனே, ஆனா பழகிடுச்சு. பயம் போய் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி அவகிட்ட பேச கூட ட்ரை பண்ணேன், ஆனா அவ திருப்பி பேசல. ஏன் இப்ப கூட அவ இந்த ரூம்ல இருக்கலாம். நாம பேசுறதெல்லாம் நம்ம பக்கத்துலயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஆனாலே இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வச்சு நீ ரொம்ப வெறும் தாட்ஸ் இல்லை, தே டூ எக்ஸிஸ்ட். சென்னையில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 100-200 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. அவங்களாம் என்ன ஆறாங்க? இப்ப கூட சென்னையில ஒரு பங்களால பேய் நடமாட்டம் இருக்குன்னு போன வாரம் இதே ப்ரோக்ராம்ல காட்டினாங்க. பாத்தியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே பங்களா வாசல்ல செத்து போன 2 போலீஸ்காரங்கிட்ட இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அந்த பங்களா எந்த ஏரியால இருக்கு? எதுக்கு? அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பயந்துட்டே இருக்கிறதுக்கா? ஏண்டி இப்ப மட்டும் என்ன குறைச்சலவா சொல்லியிருக்க? கேட்கறதுக்கே இப்படி பயப்படுறியே, பார்த்துனா என்னடா பண்ணுவேன்? இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்கறத விட ஒன்று மாதிரி ஆளுங்க சொல்லி கேட்கும் போதாண்டி பயம் அதிகமாக இருக்கும். நிஜமாவே இந்த பேய் ஆவி இதெல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு மோமெண்ட் வரும். நம்பிக்கையா மாத்திர மோமெண்ட். உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீயும் நம்புவ. பேபி, your moment is waiting. It's about a person, not a dream. Like a riddle, this is not what it seems. I know this thought is puzzling. Gotta make it fit right like a rhythm needs. Feel the world on you like a chill breeze. Life of a man born with weak knees. Stand straight but still of late, no will to move both hands and feet. Damn.
யாருங்க இது? பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்கான். தெரியல, நானும் பார்த்தேன். காம நேரமா அந்த நோட்டே நோண்டிட்டு இருக்கான். பார்த்தா பீஸா திங்க வந்த மாதிரியும் தெரியல. உள்ள புந்து கொள்ளையடிக்க போறானோ? போய் கேட்க வேண்டியதானே? லபக்குன்னு கவி வச்சிட்டானா? நீங்க வேற வாங்க, அப்புறம் சார் பார்த்தா நம்மள தான் கத்துவார். வாங்க பாஸ். யார் வேணும்? யோ, யார் வேணும்? ஏய், யாரியா நீ? கடைக்கு முன்னாடி பையா. ஏய் ஏய், சொல்றேன்ல. போ. டேய் டேய் சார் விடுங்கடா. லெஸ் பாண்டால் ரொம்ப என்ன நேரம் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பேனே சார். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க வந்த உங்களை உள்ள உட்கார வைக்காம உங்களை வந்து பேசிக்கிறேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஒரு 10-15 நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்ம ராமலிங்கம் சார் தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. ஏங்க, உங்க வீட்டில் பொண்ணு எதுவும் பார்க்குறாங்களா என்ன? ஏன்? இல்ல, உங்க சித்தப்பா ஒரு டைப் ஆன ஆள்லாம் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். ஏய், அவனை பார்த்தா கல்யாணம் ப்ரோக்கர் மாதிரியா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா தான் சார் அது பெட்டராக இருக்கும். அதுவும் புரோக்கர்னு சொல்லுங்க. ஒருவேளை அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம்ல. இந்த மூஞ்சிக்கான நயன்தாரா மாதிரியா பொண்ணு இருக்க போது. சித்தப்பா யாருக்கும் சூனியாக்கி கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் சார் 2 நிமிஷம் சார், இம்பார்ட்டன்ட் கால். சொல்லுங்க சார். டேய், அவருக்கு சாப்பிட எதுனா வேணுமா? எனக்கு ஓகே. டீ காஃபி ஏதாவது வேணுமா? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல. சாப்பிட்றேன். என்ன சாப்பிடுறீங்க? மீல்ஸா புரோட்டாவா? 1 medium margherita pizza with double cheese and pepperoni topping. ஒரு மீடியம் மார்கரிட்டா பீட்சா, டபுள் சீஸ், பெப்பரோனி டாப்பிங். நான் அம்மா இங்கிலீஷ் பேசுறான் அவன். சும்மா என்ன யாருண்ணா அவரு? தெரிஞ்சுக்கலாம், வண்டியை வெடிச்சிட்டு போல இருக்கு. தம்பி, சில விஷயம்லாம் தெரியலனா மண்டை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நிஜமாலுமே வெடிச்சிடும். அப்படியே விடுறா. அனு அனு ஏ அனு, ஏன் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கல? நனைஞ்சிருக்குடி. இப்ப நான் என்னத்தை போட்டு போறது? நேத்து எத்தடா சொன்னேன் எடுத்து வை, மறந்துடாத மறந்துடாதன்னு. பதில் சொல்றீ? ஒரு வேளை உருப்படியா செய்ய மாட்டேன். பாரு, இப்ப என்னத்தை போட்டு போறது? ஏய், எதுக்கு பாடுற? ஏய், எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏண்டி அழுகுற? அனு, சில விஷயம் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அனு, அதான் திட்டினேன். அதை ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? உன் நல்லது தானே திட்டினேன். நான் இதுலயா கேர்லெஸ் வந்து பாத்திருக்கியா? சொல்லு, நான் எதுலயாவது கேர்லெஸ் வந்து பாத்திருக்கியா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ரெண்டு பேருமே சில விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்குமா? டாக்டர்கிட்ட போனியா? டாக்டர் கிட்ட இன்னைக்கு தான் போகணும். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா? இல்ல, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ இது அபார்ட் பண்ணிடலாமா? கொலை பண்ண சொல்றியா? இல்லனும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல,
பண்ணிக்கலாம் உடனே. பண்ணிட்டு எப்படி? நான் வாங்குற சம்பளம் நம்ம 2 பேர் செலவுக்கே பத்தல. இதுல குழந்தை வேற. ஏற்கனவே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி அவுட் ஹவுஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரு இருக்கா? ஆனா உனா கொலன்னு சொல்ற. ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு. கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. ஷட் அப். சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாதுன்னு இன்னைக்கு தான் தெரியுதா? என்னமோ நேத்துக்கு மீட் பண்ணி இன்னைக்கு பிரெக்னென்ட் ஆன மாதிரி பேசுற. வெக்கமா இல்ல? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் மைக்கேல். பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வேணாண்டி. ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் செட்டில் ஆகி அப்படியே. அப்ப 2 வருஷத்துக்கு ஊர்ல குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்றது? அதான் சொல்றேன். இத அனு